பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். அதாவது இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, திருடுகிறவன்னா ஜென்ரலாக நம்ம எப்படி நினைப்போம், ஒருத்தர்கிட்டேருந்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். திருடனுங்க நிறையா பேரை நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம். அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் யாரை திருடன்னு சொல்லுது அப்படின்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்காம இருக்கிறவன். அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு, இயலாதவர்களுக்கு, இயலாமையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்காதவர்கள் பேர் என்னென்ன? திருடன். நமக்கு திராணி இருக்கும், ஆனால் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ நாம் திருடர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனமாக தானே சொல்லுது, உன் திராணிக்கு மிஞ்சி நீ செய்ய வேண்டாம். ஆனால் உன் திராணி இருக்கும்போது நீ செய்யணும்ல. அப்போது ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையில் குறைவுள்ளவங்க அப்படின்னு இருக்கும்போது நாம் அந்த குறைவை என்ன பண்ணணுமா? சரி செய்யணுமா? அப்படி சரி செய்யும் போது தான் நாம் ஒரு நல்ல ஒரு பிரயாசத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுது இந்த வசனம். இன்னொன்று, வேற எப்படி திருடன் அப்படின்னு பார்க்கும்போது, சோம்பேறியாக இருக்கிறவன் திருடன். ஏன்னா சோம்பேறி என்ன பண்ணுவான், ஒன்றுக்கும் சாக்கு போக்கு சொல்லுவான். எந்த ஒரு வேலையை செய்ய சொன்னாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வேலையை செய்ய மாட்டான். அவன் திருடன். வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்து அந்த சம்பளத்தை வாங்கும்போது அவர்கள் திருடர்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பு ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருப்பாரு, அந்த பொறுப்பை சரியானபடி செய்யாமல் ஏனோ தானோன்னு இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்துட்டு அது செயல்படுத்தாமல் போகிறவர்கள் திருடர்கள். இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படாதவங்க, குறைவுள்ளவர்கள், இப்படி அநேகர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாதவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காமல் இருக்கிறவர்கள், சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள், இயேசுவை அறிவிக்காமல், அவர்கள் திருடர்கள். பலவித திருடர்களை மீன் பண்ணி தான் இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய நேரத்தை திருடுகிறவர்கள். தேவையில்லாமல் போயிட்டு மற்றவங்களோட போய் அவங்க நேரத்தை வீணாக்கி, அவங்க வாழ்க்கையை வீணாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் திருடர்கள் தான். இன்னொன்று, வேலை செய்யாமல் சாப்பிடுகிறவர்கள் திருடர்கள். வேலை செய்யாமல் வீட்டிலே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல நிறையா பேர், அவங்களாம் யாராம்? திருடர்களாம். நான் சொல்லலை, வசனம்தான் சொல்லுது. இதற்கு ஒத்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, பொது சொத்தை அபகரிக்கிறவங்க திருடர்கள். பிறருடைய சொத்தை அபகரிக்கிறவங்க திருடர்கள். காதலுங்கிற பேரில் பெண்ணையோ ஆணையோ அபகரிக்கிறவர்கள் திருடர்கள். இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் திருடர்கள். இப்படி பலவித திருடர்கள் இருக்கிறாங்க. அதனால் வசனம் என்ன சொல்லுது,
இப்படிப்பட்ட திருடர்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல மனம் திரும்பணும். 2வது, குறைவில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். குறைவோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்கல்ல, நம்ம திராணிக்கு ஏற்ப நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நாம் பிரயாசப்படணும். அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.